கூட ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து நம் அனைவரோடு கூட பேசுவாராக. நாம் சத்துருக்களாக நாம் காணப்பட்டோம். நாம் அவர் கோபாக்கினின் பிள்ளைகளாக காணப்பட்டோம். ஆகவே அவருடைய குமாரன் என்று சொல்லும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே, அவருடைய மரணத்தினாலே அவருடைய கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால், அவரோடு கூட நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? We are reconciled unto him. We are reconciled unto him. அதாவது அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோம். பாவம் நீக்கப்பட்டது. எங்கே நீக்கப்பட்டது? சிலுவையிலே. சிலுவையிலே அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக, சிலுவையிலே அவர் அடைந்த ஆக்கினியின் மூலமாக, சிலுவையிலே அவர் அடைந்த பாடுகள் மூலமாக நமக்கு பெரிய விடுதலை உண்டு பண்ணினார். பாவம் நம்மை விட்டு அகன்றது, சாபம் நம்மை விட்டு அகன்றது. இப்பொழுது அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோம். ஒப்புரவாக்கப்படுதல் என்பது பெரிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. பாருங்க, மனுஷர்களிடையே கோபம் வருகிறது, மனுஷர்களிடையே வெறுப்பு வருகிறது, மனுஷர்களிடையே கசப்பு வருகிறது, இரு மனுஷர்களிடையே கசப்பு வருகிறது. ஆகவே ஒருவருடைய முகம் பார்க்க மாட்டுகிறார்கள். எத்தனோ வருடங்கள் பேசாமல் இருக்கிறார்கள், பயக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஒப்புரவு என்றால் அவர்கள் சேர்ந்து இருப்பது, அவர்கள் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை போல அவர்கள் மத்தியிலே காணப்படுவது என்பது சாத்தியமற்றதாக காணப்படுகிறது. மனுஷர்கள் இருமாப்பாய் இருக்கிறார்கள், மனுஷர்கள் அவர்கள் தங்களை விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள், விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை. ஆகவே ஒப்புரவு என்பது வராமலே இருக்கிறது. என் சாவுக்கு கூட நீ வரக்கூடாது என்று அநேகர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே வெறுப்பு, கசப்பு, மனத்தாங்கள் இவையெல்லாம் மனுஷர்களிடையே ஏற்படுகிறது. தேவனுக்கும் மனுஷர்களுக்கிடையே இப்படிப்பட்ட ஒரு வெறுப்புணர்வு இருந்தது, கசப்புணர்வு இருந்தது. ஆகவே தான் நாம் கோபாக்கினியின் பிள்ளைகள், அவருடைய வெறுப்புக்கும் கசப்புக்கும் பாத்திரவான்கள். ஏனென்றால் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோம். கீழ்ப்படியாமல் இருக்கிற எந்த மகனும் பெற்றோர்கள் விரும்புவார்களா? விரும்பவே மாட்டாங்க. கீழ்ப்படுகிற பிள்ளைகளை தான் என்ன செய்வாங்க? பெற்றோர்கள் விரும்புவார்கள், நேசிப்பார்கள். கீழ்ப்படியாமல் பிள்ளைகளை ஒருவரும் நேசிக்க மாட்டார்கள். அவர்கள் கோபாக்கினின் பிள்ளைகள், பெற்றோர்களுடைய கோபத்துக்கு ஆளானவர்கள். ஆகவே பெற்றோர்களுடைய கோபத்துக்கு ஆளானவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், வீட்டை விட்டே அவர்கள் போய்விடுவார்கள். ஆகவே தகப்பனுடைய கசப்பை சம்பாதித்தவர்கள், வெறுப்பை சம்பாதித்தவர்கள், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக மாறினதினால் நாமும் கூட கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக நாம் காணப்பட்டோம். அதனால தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாகத்தான் நாம் பிதாவோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோம். We are reconciled unto him. அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோம். அவருடைய மரணம் மாத்திரம் நிகழவில்லை என்று சொன்னால், சிலுவையிலே அவர் நமக்காக ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால், சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தவில்லை என்று சொன்னால், அவரோடு கூட ஒரு நாளும் ஒப்புரவாக்கப்பட முடியாது. நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அவர் மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், உயிர் செழுந்தார். இதோ நான் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். மரித்தேன், ஆனாலும் சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். அவருடைய ஜீவனாலே நாமும் கூட ஜீவன் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் செய்தார். ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று நாம் பார்க்கிறோமா. 21ஆம் வசனம், ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. நம்மை கிருபை ஆண்டு கொண்டது. இப்போ நாம கோபாக்கினின் பிள்ளைகள் அல்ல, நாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் அல்ல. அவரோடு கூட நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம். ஒப்புரவு நமக்கும் அவருக்கும் தந்தை பிள்ளை என்ற உறவு, அப்பா மகனுடைய உறவாக, மகளுடைய உறவாக காணப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோம். ரெக்கன்சிலியேஷன் இஸ் எ வண்டர்ஃபுல் வேர்ட். அந்த ஒப்புரவாக்குதல் என்பது ஒரு உன்னதமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். மகா பெரிய சிலுவை மரணத்தை அவர் உனக்காகவும் எனக்காகவும்
ருசி பார்த்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம் ஒவ்வொருவருக்காக அவர் என்ன செய்தாரு? மரணத்தை ருசி பார்த்தார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அப்படியானார் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்க, தேவனே எனக்கு ஒரு சரீரத்தை உண்டு பண்ணினீர் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி சொல்கிறார். எனக்கு ஒரு சரீரத்தை உண்டு பண்ணினீர். ஏன்? அவர் ஆவியாக இருக்கக்கூடியது, அவருக்கு சரீரம் அல்ல. தேவன் ஆவியா இருக்கிறார், அவருக்கு சரீரம் இல்லை. ஆகவே அவர் பாடுபட வேண்டும் என்று சொன்னால், அவர் ரத்தம் சிந்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு சரீரம் வேணும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், எனக்கு ஒரு சரீரத்தை உண்டு பண்ணினீர் என்று பிதாவை நோக்கி சொல்கிறார். சரீரமானது ரத்தமும் சதையுமாக இருக்கிறது. ஆகவே ரத்தமும் சதையும் இருக்கும்போதுதான் மரணம் வரும். ரத்தம் சிந்தப்படணும். ரத்தம் சிந்தப்படுதலால் பாவ மன்னிப்பு இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். Without shedding of blood there is no remission of sin என்று வாசிக்கிறோம். பாவம் எப்பொழுது மன்னிக்கப்படாது? ரத்தம் சிந்தப்படால் ஒழிய பாவமானது மன்னிக்கப்படாது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவேதான் அவர் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அப்படியானார் என்று சொல்லி எபிரேயர் 2 வாசிக்கிறோம். ஒவ்வொருவருக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஏன் அவ்வளவு பாடுகள் அவருக்கு? ஏனென்றால் எல்லோருடைய பாவம் அவர் மீது வைக்கப்பட்டது. சிலுவையிலே எல்லோருடைய பாவமும் அவர் மீது வைக்கப்பட்டது. ஒருத்தவருடைய பாவம் அல்ல, ஆதாம் ஏவாளுடைய பாவம் மாத்திரமல்ல, எல்லோருடைய பாவம், என்னுடைய பாவம், உங்களுடைய பாவம், நம்முடைய குழந்தைகளுடைய பாவம், நம்முடைய முற்பிதாக்களுடைய பாவம் எல்லாமே அவருடைய மேலே வைக்கப்பட்டது. எப்பொழுது வைக்கப்பட்டது? அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது அவர் மீது வைக்கப்பட்டது. ஆகவேதான் பிதாவானவர் தமது முகத்தை மறைத்து கொண்டார். பிதாவானவர் அவர் தமது முகத்தை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து மறைத்து கொண்டார். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லும் பொழுது ஏலோயி லாமா சபக்தானி என்று சொல்கிறார். எப்படி என்றால், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிறார். என பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அவர். ஆகவே பாவமாக அவர் மாற்றப்பட்டார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக மாற்றப்பட்டார் என்று சொல்லி பாருங்க. அவரிடத்திலே ஒரு பாவம் இல்லை. உங்களில் யாராவது என் மீது குற்றம் சொல்லக்கூடுமோ என்று அவர் கேட்கிறார். பாவம் இல்லாதவர் அவர். ஆகவே பாவமாக அவர் மாற்றப்பட்டார். எதற்காக மாற்றப்பட்டார்? உன்னுடைய பாவம், உன்னுடைய அக்கிரமங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டது. இப்பொழுது அவர் பாவமாக மாற்றப்பட்டார். பிதாவாகிய தேவனால் அவரை பார்க்க முடியவில்லை. ஆகவேதான் சிலுவையிலே அந்த வார்த்தையை அவர் சொல்ல வேண்டியதாக இருந்தது. ஆகவே பாவத்தை சுமந்தார், நம்முடைய அக்கிரமத்தை சுமந்தார், நம்முடைய சாபத்தை சுமந்து நமக்கு பெரிய விடுதலையை உண்டு பண்ணினார். சரி, இது இப்படி செய்ய வேண்டும் என்று அவருக்கு எப்போ தோன்றினது தெரியுமா? எப்போ தோன்றினது? நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக அவர் மரிக்க வேண்டும் என்று எப்போ தோன்றினது? ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனடியாக அப்படி தோன்றிட்டா? இல்லை. ஆதாம் ஏவாள் பாவம் செய்து கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளான பொழுது அவர்களை நாம் திரும்பவுமாக கட்ட வேண்டும், அவர்களை திரும்பவுமாக தன்னிடத்திலே கொண்டு வர வேண்டும். ஆதாம் ஏவாளுடைய சந்ததியாராய் இருக்கக்கூடிய நம் அனைவரையும் அவரிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் அவருக்கு வந்ததா? இல்லை. நாம் வாசிக்கலாமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் எடுத்து வாசிங்க. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக குறிக்கப்பட்டிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களிலே வெளிப்பட்டார். எதற்காக வெளிப்பட்டார்? சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுப்பதற்காக வெளிப்பட்டார். எப்பொழுது இந்த தீர்மானத்தை எடுத்தார்? உலகம் தோன்றின பிறகு அல்ல, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டிருந்தார். எதுக்காக குறிக்கப்பட்டிருந்தார்? சிலுவை மரணம் அடைய வேண்டும் என்று குறிக்கப்பட்டிருந்தார். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்வதற்கு முன்பாகவே அவர் எப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அடைய வேண்டும் என்று குறிக்கப்பட்டிருந்தார். நல்லா அதை நோட் பண்ண வேண்டிய வார்த்தை குறிக்கப்பட்டு இருப்பது. He was marked. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிக்கப்பட்டார். எதற்காக குறிக்கப்பட்டார்? என்னுடைய பாவத்தை நீக்கும்படியாக சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பதற்காக அவர் குறிக்கப்பட்டு இருந்தார். பலியாடுகளை குறிப்பார்கள். ஏன் பாருங்க, இந்த பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், தேவாலயத்தில் பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னால்
ஆடுகளை அவர்கள் என்ன செய்வார்கள்? குறிப்பார்கள், குறித்து வைப்பார்கள். மந்தை முழுவதுமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். மந்தை முழுவதுமாக அவர்கள் எல்லா ஆட்டையும் எடுத்துட்டு போய் அந்த தேவாலயத்தில் அவர்கள் பலி செலுத்த மாட்டார்கள். ஆடுகளை குறிப்பார்கள். அதாவது 1 வயது உடையதாக இருக்க வேண்டும், பழுதற்றதாக இருக்க வேண்டும், எந்த விதமான ஊனம் இல்லாததாக இருக்க வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும்? 1 வயது ஆணாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஆட்டை தேர்ந்தெடுப்பார்கள் தேவனுக்கு என்று பலி கொடுப்பதற்கு? அதிலே ஒரு குணமும் காணக்கூடாது. அது எல்லா விதத்திலையும் அது பெர்ஃபெக்டா இருக்க வேண்டும், பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். அது 1 வயது நிரம்பினதாக இருக்க வேண்டும். அது ஆணாக இருக்க வேண்டும், பழுதற்றதாக இருக்க வேண்டும். அவன் இப்படிப்பட்ட ஒரு ஆட்டைத்தான் அவர் என்ன செய்வாங்க? அந்த பலி நாளுக்கு என்று குறித்து வைப்பார். குறிக்கப்பட்டு இருப்பது பார்த்தானா அந்த மந்தையை பார்க்கும்பொழுது அந்த ஆட்டை கொடு என்று சொன்னா அவன் கரெக்டா அந்த ஆட்டை போய் எடுப்பான். அந்த மெய்ப்பனான அந்த ஆட்டை எடுத்து பலிக்காக ஒப்பு கொடுப்பான். குறிக்கப்பட்டு இருக்கணும், முன்பாக குறிக்கப்பட்டு இருக்கணும். பலியின் சமயத்துல ஆட்டை தேடி அலையக்கூடாது. இந்த ஆடு பலியாக வேண்டும் என்பது மேய்ப்பனுக்கு தெரியும். ஆகவே அந்த ஆட்டை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட அப்படித்தான் முன்குறிக்கப்பட்டு இருந்தார், குறிக்கப்பட்டிருந்தார். எதற்காக குறிக்கப்பட்டிருந்தார்? உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பதற்காக குறிக்கப்பட்டிருந்தார். அந்த வார்த்தை மிக உன்னதமான வார்த்தை. அவ எப்ப குறிக்கப்பட்டிருந்தார்? நாம் பாவம் செய்த போதல்ல, நாம் பாவம் செய்வதற்கு முன்பாகவே அவர் குறிக்கப்பட்டிருந்தார். இப்படி நீ பாவம் செய்வாய், ஆதாமின் பிள்ளைகளாகிய நீங்கள் விழுந்து போவீர்கள், நீங்கள் நரகத்துக்கென்றும் பாதாளத்துக்கென்றும் முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் பாவம் செய்வதற்கு முன்பாகவே என்ன செய்தார்? அவர் என்ன செய்தார்? அங்கே பலியாக குறிக்கப்பட்டு இருந்தார். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு அவர்கள் எல்லாரும் விட்டு ஓடி போனார்கள். இப்பொழுது பேதுரு என்ன சொல்றான்? நாம் விட்டு வந்த தொழிலுக்கே போலான்னு சொல்றான். விட்டு வந்த தொழில் என்ன? மீன் பிடிப்பது. கடலிலே அவன் மீன் பிடிக்க சென்றான். அவனை பார்த்து எல்லா சீடர்களும் என்ன பண்ணாங்க? அவனுக்கு உதவி செய்யும்படியாக போயிட்டாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடற்கரையிலே அமர்ந்திருக்கிறார். அவர்கள் பார்க்கிறார்கள், ஆண்டவர் என்று தெரிந்து கொண்டார்கள். ஆகவே அவர்களை அழைக்கிறார். அவர்கள் வந்தபொழுது இங்க என்ன இருக்கு? இனிமேல் தான் அங்கே உணவு ஆயத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஏற்கனவே என்ன பண்ணி வச்சிருக்காரு? மீன்லாம் சுட்டு அவர்கள் புசிக்கும்படியாக ஆயத்தப்படுத்தி வைத்திரு. பிள்ளைகளே புசியுங்கள் என்று சொல்கிறார். அவர் எப்பொழுதுமே அவர் குறிக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார். உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்திலே வெளிப்பட்டார். ஆகவே நாமும் கூட நாம எவ்வளவு வழிகளிலே நாம் விழுந்து போனாலும் நாம் திரும்பமாக அவர் இடத்துல வருவோம்னு சொல்லி அவருக்கு தெரியும். ஆகவேதான் தேவன் மேல் விசுவாசமாக இருக்கிற நம் அனைவருக்காக கடைசி காலங்களே வெளிப்பட்டார். எதுக்கு வெளிப்பட்டாரு? உபதேசம் பண்ணுவதற்காக வெளிப்பட்டாரு. எதுக்கு வெளிப்பட்டாரு? சிலுவையிலே பலியாவதற்காக, உனக்காகவும் எனக்காகவும் மரிப்பதற்காக அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் குறிக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பதற்காக தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? நாம் பரிசுத்தவான்களாக காணப்படும்படியாக. எப்ப தெரிந்து கொண்டாரு? நீ உன் தாயின் வயிற்றுல கருவில உருவான பிறகு பெற்றோர்கள் சொல்றாங்க, என்ன பிள்ளைகளை பார்த்துன்னா சொல்றாங்க, ஏய் நாங்க இல்லாம நீ வந்துட்டியா? இப்ப நீங்க இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லும் பெற்றோர்கிட்ட, நீ ஒரு காரணமே இல்லம்மா அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஏய் எங்க வந்த நீ அப்படின்னு பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து கேட்கிறோம். எவ்வளோலாம் சீராட்டி பாராட்டி உன்னை வளர்த்தாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வசனத்தின் படி என்னது அவர் என்ன சொல்றாரு? உலக தோற்றத்துக்கு முன்பாக உன்னை நான் தெரிந்து கொண்டேன். உலகமே உண்டாகல. அப்ப என்னுடைய பேர் அவருக்கு தெரிஞ்சிருக்குது, நான் யார் என்பது தெரிஞ்சிருக்குது, நான் எந்த செஞ்சுரியில எந்த நாட்களில உலகத்துல நான் வருவேன்னு தெரிஞ்சிருக்கு, நான் என்ன விதமான பாவம் செய்வேன்னு தெரிஞ்சிருக்கு. அந்த பாவத்தின் பரிகாரியாக அவர் சிலுவையில தமது ரத்தத்தை ஆல்ரெடி அவரை ஏற்கனவே சிந்தி விட்டார் என்பதும் தெரிஞ்சிருக்கு.
உலக தோற்றத்துக்கு முன்பாகவே you are chosen. Before the foundation of the world, you are chosen by God. For what purpose you are chosen by God? In order to live a holy life. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கென்று உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உன்னை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Hebrews chapter 4 verse 3. விசுவாசித்தவர்களாகிய நாமோ இந்த இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் சில பேர் இளைப்பாறுதலிலே பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொன்னார். இளைப்பாறுதல்னா நித்திய வீடாகிய பரலோகத்தை குறிக்கிறார். சில பேருக்கு அந்த நித்திய இளைப்பாறுதலை தருகிறார். எப்ப தராரு? உலக தோற்றத்திற்கு முன்னாகவே. அந்த திரும்ப வாசிங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிரிகைகளை முடிச்சிட்டாரு. கிரிகைகளை எப்ப முடித்தாரு? உலக தோற்றத்துக்கு முன்னாகவே எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். நாம் யோசிப்பதற்கும் நினைப்பதற்கும் முன்பாகவே கிரியைகள், எல்லா விதமான நன்மைகள், எல்லா விதமான ஆசீர்வாதங்கள், எல்லா விதமான ரட்சிப்பு, எல்லா விதமான மீட்பு, எல்லாவற்றையும் கிரியைகளை செய்து முடித்திருந்தோம் என்ற வாசிக்கிறோம். கிரியைகளை இப்பதான் செய்ய போறோம்னு சொல்லி போடப்பட்டிருக்கா? இல்ல, கிரியைகளை எப்ப செஞ்சு முடிச்சிட்டாரு? எப்ப முடிச்சாரு? நான் பிறந்த போது முடிச்சாரா? என்னை நேசிக்க வேண்டும் என்பது நான் பிறந்த பிறகு யோசிச்சாரா? இல்ல. பிள்ளைகள் பிறந்த உடனே என்ன செய்வாங்க? குழந்தைங்க, தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க? பிள்ளையோட முகத்தை பார்க்கணும், பிள்ளையோட முகத்தை பார்க்கணும் என்று கேட்பார்கள். தாதிமார்கள், நர்சஸ் என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தைய கூட்டு வந்து முகத்தை அப்படி காட்டுவாங்க. அரை மயக்கத்திலே குழந்தையோட முகத்தை பார்ப்பாங்க. அப்பதான் முதல்ல என்ன பண்ண முடியும்? தாயால குழந்தைய பார்க்க முடியும். தாய் பார்ப்பதற்கு முன்பாக டாக்டர் பார்ப்பாங்க, நர்ஸ் பார்ப்பாங்க, அங்க வேலை செய்யறவங்களாம் பார்ப்பாங்க. நான் தாண்டா உன்னை பார்த்தெல்லாம் கிடையாது. ஆகவே பெற்றோர்கள் பார்ப்பதற்கு முன்பாக பார்ப்பாங்க. இப்ப இந்த குழந்தையோட காலில் ஒரு டேக் ஒன்று கட்டுறாங்க, பெருவிரல்ல இல்ல டேக் தான் கட்டுறாங்க. இந்த நம்பருடைய குழந்தை அப்படிங்க. திரும்பவுமா தாய்க்கு காட்டும் பொழுது கரெக்டா இந்த குழந்தைய அங்க என்ன பண்ணணும்? தாயின் இடத்துல காட்ட வேண்டியதாக இருக்கும். ஆகவே ஒருவேளை தாய் மறந்துடக்கூடும், எது என் குழந்தை என்று அவளாலே பிரித்து பார்க்க முடியாமல் இருக்கும். ஆகவேதான் இந்த விதமான காரியங்கள்லாம் இந்த மருத்துவமனையில அவர்கள் செய்கிறதை பார்க்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? உலக தோற்றத்துக்கு முன்பாக அவருடைய கிரியைகளை என்ன செய்தாரு? முடிச்சிட்டார். அவருடைய கிரியைகளை முடிச்சிட்டார். என்ன விதமான கிரியைகள்? உன்னை ரட்சிப்புக்கு ஏதுவான எல்லா கிரியைகளுமே அவர் முடிச்சிட்டார். உன்னை அவருடைய பிள்ளையாக்க வேண்டிய எல்லா கிரியைகளையும் அவர் என்ன செய்து முடிச்சிட்டார் இல்லையா? உலக தோற்றத்துக்கு முன்பாக என்று வாசி. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தினர் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய சரி, எப்போ அவர் அடிக்கப்பட்டிருந்தார்? இதுல என்ன வாசிக்கிறோம்? உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கக்கூடிய ஆட்டுக்கு, the lamb slain from the foundation of the world. முன்பாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி ஆனவர் என்று சொல்லி பாருங்க. அது அவருடைய ரட்சிப்பு எவ்வளவு பெரியது பாருங்க. அவருடைய தியாகம் எவ்வளவு பெரியது பாருங்க. அவருடைய அன்பு கூறுதல் எவ்வளவு இனிமையானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 13:1 முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்தில் போகும்படியான வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடைய அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்துல அன்பு வைத்தார். எல்லாரிடத்திலும் அன்பு வைக்கிறது இல்ல, எல்லாரிடத்திலையும் அவர் அன்பு வைக்கிறது இல்ல. தம்முடைய ஒரு இடத்துல எல்லா ஜனங்களையும் அவர் நேசிப்பதில்லை. எல்லாருக்கும் படி அளக்கிறாரு, அது உண்மை. ஒருவன் பசியா இருக்க கூடாதுன்னு சொல்லி வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ணுகிறார், நிலத்திலிருந்து புல் பூண்டுகளை
உதவி செய்கிறார், ஒவ்வொருவருக்கும் படி இழக்கிறார், ஒவ்வொருவருக்கும் அவருக்கு தேவையானவற்றை கொடுக்கிறார். அவரை நீ நேசித்தாலும் சரி நேசிக்காவிட்டாலும் சரி அவர் தான் சிருஷ்டிகர்த்தர். கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் அவர் படி இழப்பாரா? கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் உதவி செய்வாரா? அப்படி அல்ல. அவர் சிருஷ்டிகர்த்தர். அவருடைய பேர் என்ன? He is a creator God. He provides everything to everybody, even to those who hate him. அவரை எதிர்க்கிறவர்கள், அவரை வெறுக்கிறவர்கள் கூட என்ன செய்வாரு? அவர் படி அளக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நேசிக்கிறது என்பது படி அளக்கிறது என்பது வித்தியாசமான ஒரு காரியம். எல்லாருக்கும் அவர் உதவி செய்கிறார், ஆனாலும் சில பேர் என்ன பண்றாரு? நேசிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே நம்ம யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? சந்தேகமா சொல்றீங்களா? எத்தனை பேரு? 12 பேர், 12 குமாரர்கள். அந்த 12 குமாரர்களுக்கும் யாக்கோபு எல்லா விதமான உணவெல்லாம் கொடுத்தார், சட்ட துணிலாம் கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்தார். ஆனா யோசேப்புக்கு என்ன பண்ணாரு? எல்லாருக்கும் சட்ட துணி, யோசேப்புக்கு மட்டும்தான் பலவர்ண சட்டை, மல்டி கலர்டு ஷர்ட். அவனை மட்டும் நேசிக்கிறார். யோசேப்பை எல்லா பிள்ளைகளை காட்டி நேசிக்கிறார். 12 பிள்ளைகள் அவரு தான், 12 பிள்ளைகள் அவரு தான். ஆனாலும் கூட யாரை நேசித்தார்? யோசேப்பை அதிகபட்சமாக நேசித்தார். அவனுக்கு பலவர்ண சட்டையை தைத்து கொடுத்தார் யாக்கோபு. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாரும் நேசிக்கிறார், எல்லாருக்கும் உதவி செய்கிறார். ஆனாலும் உன்னையும் என்னையும் தான் அவர் ரொம்ப நேசிக்கிறார். ஏன்? அவரால் முன் குறிக்கப்பட்டவர். எப்பொழுது முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம்? உலக தோற்றத்துக்கு முன்பாக நாம் முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற காரியத்தில் ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்த்தோம். இப்பொழுது கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கலாத்தியர் 1:4 வாசிங்க. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது இந்த சிலுவையை குறித்துதான உபதேசம் கலாத்தியர்ல என்ன இருக்கிறது என்பதை பார்த்து நாம் இந்த ஆராதனை செய்தியை நாம் முடிக்க போகிறோம். சிலுவையை குறித்ததான உபதேசம், சிலுவையை குறித்ததான காரியம் இந்த கலாத்தியர் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் கவனமாக வாசிக்கலாம். 4ஆம் வசனம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக நம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். நாம் பாவம் செய்தோம், ஆக்கினை திருப்பி யாருக்கு வரணும்? யாரு குற்றம் செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணணும்? தண்டனையை கொடுக்கணும். நாம குற்றம் செய்ய, இந்த வசனம் என்ன சொல்லுது? 4ஆம் வசனம், கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நாம் குற்றம் செய்தோம், அவர் என்ன பண்ணாரு? இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? நல்லா பாருங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நாம் மறிக்க வேண்டிய இடத்துல, நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் என்ன செய்யப்பட்டார்? தண்டிக்கப்பட்டார். இதற்கு ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கிறது, சப்ஸ்டிடியூஷன். சப்ஸ்டிடியூஷன் என்று சொன்னா என்ன அர்த்தம்னா, நான் மறிக்க வேண்டிய இடத்துல அவர் மறிப்பது, நான் தண்டனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர் தண்டனையை பெற்றுக்கொண்டார். ஆகவேதான் இந்த வசனம் சொல்லுது, என்ன சொல்லுகிறது? நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுது. நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவரிடத்துல எந்தவித குற்றமும் இல்லை, அவரிடத்தில் எந்தவித பாவமும் இல்லை, அவருடைய வாயில் வஞ்சனை இல்லை, அவர் எந்த விதத்திலும் அவர் குற்றம் செய்யவில்லை. நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இது சப்ஸ்டிடியூஷனரி சாக்ரிஃபைஸ் என்று நாம் வாசிக்கிறோம். நமக்காக ஒருவர் ஏற்றுக்கொள்வது, நமக்காக ஒரு பணம் கட்டுவது, நமக்காக ஒருவர் ரிசர்வ் பண்ணுவது, நமக்காக ஒருவர் பண்ணுவது. இது ஒரு இடத்துல தப்பாகும். நமக்காக ஒருத்தர் காரியத்தை செய்வது, நமக்காக ஒருத்தர் போய் எக்ஸாம் என்ன ஆகும்? இவருக்காக ஒருத்தர் பரிதாபப்பட்டு ஒருத்தர் எக்ஸாம் எழுதுறாருன்னு விட்டுருவாங்களா? பண்ண மாட்டாங்க. Substitution may go wrong.
சில இடத்துல அந்த சப்ஸ்டியூஷன் தவறா போகும். ஆனா ஆண்டவர் மாத்திரமே எனக்காக மரிக்க வேண்டும். இப்ப உங்களுக்காக நான் மரிக்க முடியுமா? மரிக்க முடியாது. ஏன் மரிக்க முடியாது? எனக்கு உங்களுக்காக நான் மரிக்க வேண்டும் என்று எனக்கு எண்ணம் இருந்தாலும் கூட, உங்களுடைய தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்தாலும் கூட, நான் உங்களுக்காக மரிக்க முடியாது. ஏன் மரிக்க முடியாது? வேதனையா அப்படி சொல்லுவாரு. ஒன்றுமே தெரியாது போல உட்கார்ந்துருக்கீங்க. அவர்தான் பாவம் இல்லாதவர். பாவம் இல்லாதவர் தான் பாவம் உடையவனுக்காக மரிக்க முடியும். நான் உனக்காக மரிக்கிறேன் என்று சொல்ல நானே குற்றவாளி, உனக்கு எப்படி நான் உன் குற்றத்தை நான் சுமக்க முடியும்? பாவம் இல்லாதவர் தான் பாவிக்காக மரிக்க முடியும். நான் எனக்கு விருப்பமே இருந்தா கூட, உனக்காக மரிக்க வேண்டும் என்று விருப்பமே இருந்தா கூட என்னால செய்ய முடியாது. நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. There is no one good, none good என்று வாசிக்கும். ஒருவனும் இல்லை, ஒருவனாயும் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனாயினும் இல்லை என்று வாசிக்கிறோம். நல்லவன் தான் ஒரு கெட்டவனுக்காக மரிக்க முடியும். ஒரு கெட்டவனுக்காக மரிக்க முடியாது. குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. உனக்கு வழிகாட்டுறமான ஒரு குருடன் எட்டு போக முடியும். ரெண்டு பேரும் சேர்த்து பள்ளத்துல விழ வேண்டியதுதான். ஒரு கண்ணு தெரியறவன் தான் என்ன பண்ண முடியும்? ஒரு குருடனுக்கு வழிகாட்ட முடியும். நான் விருப்பமா இருந்தாலும் கூட நான் மறிக்க முடியாது. ஏனென்றால் என்னிடத்திலே பாவம் இருக்கிறது, அக்கிரமம் இருக்கிறது. உன்னுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் என்னால் சுமக்க முடியாது. பாவம் இல்லாதவர், பரிசுத்தம் உள்ளவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உன்னுடைய பாவத்தை சுமக்க முடியும். ஆகவேதான் his sacrifice is a substitutionary sacrifice. உனக்காக அவர் செய்வது பதிலீட்டு பலியாக அது காணப்படுகிறது என்று சொல்லி, முதலாவதாக சப்ஸ்டிடியூஷனரி சாக்ரிஃபைஸ். அவர் சிலுவையிலே அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தி மகா பெரிய மீட்பை உண்டு பண்ணினார். எனக்காக அவர் மரித்தார். உங்கள் ஒவ்வொருவருக்காக அவர் என்ன செய்தார்? மரணத்தை ருசி பார்த்தார், தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். சிலுவையில் அறையப்பட்டேன், பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, பிழைத்திருக்கிறார். இப்பொழுது கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது நானும் என்ன பண்ணப்பட்டேன்? அறையப்பட்டு விட்டேன். அவர் ஏன் என்று சொன்னால், எனக்காக தானே அவர் பலியானாரு. நான் பலியிட வேண்டிய இடத்துல அவர் பலியானார். இப்பொழுது எனக்கு விடுதலை உண்டு பண்ணிவிட்டார். இப்பொழுது நான் பாவி அல்ல. ஏன்? என்னுடைய பாவத்தை யார் சுமந்திருத்தா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு சொல்லும்போது சொல்றார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் கிறிஸ்து தான் சிலுவையில் அறையப்பட்டார். நான் அறையப்படலை. அவருக்காக அறையப்படலை, எனக்காக அறையப்பட்டார். என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். ஆகவே இவர் சொல்றார், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அப்படி என்றால் என்ன? நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார். ஆகவே கிறிஸ்து மரித்ததினாலே நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்கிறார். நான் பாவத்தை நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். பாவத்தின் என்னிடத்திலிருந்து பரிகரிக்கப்பட்டது, என்னிடத்திலிருந்து பாவம் நீக்கப்பட்டது. ஏன் என்று சொன்னால், எனக்காக அவர் மரித்தார். கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இது ரொம்ப உன்னதமான வசனமாக இருக்கிறது. நான் பிழைத்திருக்கிறேன், நான் மரிக்க வேண்டியவன். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை எனக்கு நான் அனுபவித்திருக்க வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்கு எனக்கு எப்படி கிடைத்தது? சிலுவையிலே எனக்காக அவர் மரித்தார். நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார். இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறேன். எப்படி பிழைத்திருக்கிறேன்? சிலுவையிலே அறையப்பட்டவனும் மரிக்கணும், ஆனால் மரிக்கல. ஏன் மரிக்கல? எனக்காக அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுந்தார். இப்பொழுது சிலுவையோடு கூட சிலுவையில் மரணத்திலே நானும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் பிழைத்திருப்பது என்னுடைய வாழ்க்கையை நான் செய்ய முடியாது. என்னுடைய அபிலாஷைகளை நான் என்ன பண்ண முடியாது? பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. இனி நான் அல்ல, இனி நான் அல்ல. ஏன்? எனக்காக ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்டு என்னை விடுதலை ஆக்கினார். இனி நான் அவருக்காகத்தான் இருக்கணும். நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. கிரயம் என்றால் என்ன? பணத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். பணம் என்றால் என்ன? ரத்தத்தினாலே
அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே கொல்லப்பட்டீர்கள், அப்படின்னால் வாங்கப்பட்டீர்களே. யூ ஆர் redeemed by the purchased blood of Lord Jesus Christ. வெள்ளினாலோ பொன்னினாலோ அல்லாமல் அவருடைய விலையேறப்பட்ட மாசற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல சொல்ல முடியுமா? யார் ஆராதிக்க முடியும் ஆண்டவரை? எல்லாம் நான் தான் சொல்றவங்க ஒரு நாள் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. என்னுடைய படிப்பினாலே, என்னுடைய திறமையினாலே நானே ஆண்டவரை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறவர்களால ஒரு நாளும் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. அவர் அப்படி ஆராதித்தாலும் அது பொய்யான மாய்மாலமான ஆராதனையாக. இனி நான் அல்ல, ஏன் அல்ல, எனக்காக சிலுவையிலே அவர் மரித்தார், தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் எப்படி ஒப்பு கொடுத்தார்? கடமையா செய்யல. மிக முக்கியமான வார்த்தை, அவர் கடமையா எதுவுமே செய்யல. சில பேர் நம்ம என்ன சொல்றோம், பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து, எனக்கு பிள்ளையா பிறந்துட்டா உனக்கு சோறு போட்டு தொலைக்கிறேன், வந்து தின்னுட்டு போ. சாப்பாடை செஞ்சு என்ன பண்றாங்க, தட்டை போட்டு மூடி வைக்கிறாங்க. ஏன்? அன்பில்லை. ஆனாலும் மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ சொல்ற. அவ இருக்கா பாரு, அவ வந்து பிள்ளைங்களுக்கு சோறு போட மாட்டான். பிள்ளை பார்த்த வார்த்தையில நான் கேட்டுக்கிறேன், சோறே போட மாட்டான். சில தாய்மார் எனக்கு தெரியும், ஒரு குடும்பத்துல தெரிஞ்சவங்களுடைய வீட்டுக்கு எதிர்த்தபடி ஒருத்தவங்க வாழ்ந்தாங்க. அவங்க எப்படின்னா, அந்த தாய்மார், இந்த மாதிரி ஒரு தாயை நான் பார்க்குறேன். அவங்களுக்கு புள்ள குட்டிக்காரங்கன்னு பேரு. அவங்க 5-6 குழந்தைங்க இருக்கும். சமைச்சு முதல்ல நல்லா கறி சாப்பாடுலாம் நல்லா சமைச்சு அங்கே ஒரு டேபிள் இருக்கும், டேபிள் டிராயரை திறந்து அந்த டிராயருக்குள்ள அவங்களுக்கான சாப்பாட்டை போட்டு பூட்டி வச்சுட்டு தான் பிள்ளைங்களை கூப்பிட்டு சாப்பாடே போடுவாங்க. ஒரு நாள் நல்லா இப்படிதான் அவங்க செய்வாங்க. ஏன்? பிள்ளைங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நமக்கு ஒன்றும் இல்லாத ஆகிட போகுதுன்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க தட்டு நிறைய சாப்பாடை போட்டு கறியெல்லாம் போட்டு டிராயரை திறந்து அதை வச்சு பூட்டுறதை நான் பார்த்துக்கிறேன். ஏன் பூட்டுறாங்கன்னா, அவங்க கடைசியாக சாப்பிட்றதுக்காக. பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இல்லாமல் சில தாய்மாரை பார்த்துருக்காங்க, தங்களுக்கு இல்லைனாலும் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு பசியாக இருக்கிற தாய்மாரையும் பார்த்துருக்கு. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இங்க பாருங்க, என்னிலே அன்பு கூர்ந்து, அந்த வார்த்தை முக்கியம். கடமையா அவர் செய்யல. இவர்களை படைத்து விட்டோம், இவர்களை நம்ம தான் உண்டாக்கணும், இவர்களுக்காக மறிக்கணும்னு கடமையா அவர் செய்யவே இல்லை. நீங்க வந்து கடமையா இங்க ஆராதிக்க கூடாது. ஐயோ நான் ஆராதிக்கணுமே, நீங்க சண்டே வாச்சே, நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆச்சே, கடமையா வந்து நான் ஆராதிக்கணும், அப்படி அல்லவே அல்ல. ஞாயிற்றுக்கிழமைக்கு போய் அவரை வந்து ஆராதிக்கணும் அப்படின்னு கடமையா வராதிங்க, கடமையா செய்யாதீங்க. கடமையா செய்வது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். இஸ்ரவேலருடைய அவர்கள் வாயினாலே சொல்கிறார்கள், ஆனால் இருதயமோ என்னிடத்துல இருந்து தூரமா இருக்குதுன்னு சொல்றாரு. ஒரு மனுஷனை ஏமாத்தலாம். நீங்க போய் வாயினால, உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன்னு நீங்க வாயினால சொல்லலாம். ஆனா கடவுள்கிட்ட நீங்க ஆண்டவர்கிட்ட ஒன்றுமே சொல்ல முடியாது. அவர்கள் அவர் வாய் பேசுகிறது, அவர் வாயினால சொல்றாங்க, ஆனா அவங்க இருதயமோ என்னிடத்துல இருந்து தூரமா இருக்கிறதுன்னு சொல்றாரு. அவரிடத்துல மாயமாலம் பண்ண முடியாது. அதுதான் பெரிய விஷயமா இருக்குது. நீங்க என்ன ஏமாற்றலாம், மற்றவர்களை ஏமாற்றலாம், மற்றவர்கள் முன்பாக நல்லவனாக நடிக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தருக்கு முன்பாக நீ நடிக்க முடியாது. ஏன்? அவருக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாக இருக்கிறது. everything is naked before him. எல்லாமே அவருக்கு முன்பாக திறக்கப்பட்டு இருக்கிறது. உன் இருதயம், உன்னுடைய உள்ளிந்திரியங்கள், உன்னுடைய உள்ளத்தினுடைய ஆழம் எல்லாமே தெரியும். நீ எல்லாமே தெரியும். அவருக்கு முன்னாடி நடிக்கவே முடியாது. அதுதான் பெரிய கஷ்டமா இருக்கு, பெரிய கஷ்டமா இருக்கு. எல்லாமே அவருக்கு முன்பாக என்னது திறக்கப்பட்டு இருக்கிறது. உன்னுடைய உள்ளத்துல நீ என்ன நினைக்கிற, உன்னுடைய வாயிலே சொல் பெறவாதற்கு முன்பாக நீ என்ன பேச போறன்னு அவர் அறிஞ்சிருக்கிற. எவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல? நீ என்ன பேச போறன்னு அவர் அறிஞ்சிருக்க, நீ என்ன சொல்ல போறன்னு அறிஞ்சிருக்க. மனுஷனுடைய சிந்தைகள் எல்லாம் அவர் அறிகிற தேவனா இருக்கிறார். உன்னுடைய வாயிலே சொல் பெறவாதற்கு முன்பாக நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். ஆகவேதான் நீ அவரை எப்படி ஆராதிக்கணும், எப்படி வந்து அவர் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். உனக்காக மரிக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்தார்? சிலுவையிலே மரித்தார். அன்பு கூர்ந்து அவர் செய்தார். இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இது ஒன்னே எவ்வளோ பெரிய வார்த்தையா இருக்கு. அப்போ நான் பிழைத்திருக்கிறது யாருக்காக பிழைத்திருக்கிறேன்? நான் உயிரோடு இருப்பது யாருக்காக உயிரோடு இருக்கிறேன்? ஏனென்றால் அவருக்காக உயிரோடு இருக்கிறேன். ஏன் அப்ப உயிரோடு இருக்கிறேன்?
ஏனென்றால் நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்து தம்மை தாமே எனக்காக ஒப்பு கொடுத்து, கடமையா ஒப்பு கொடுக்கல, என்னை நேசித்து ஒப்பு கொடுத்தார். ஐயோ, நான் இவனுக்காக நான் ஒப்பு கொடுக்கலன்னா, இவனுக்காக நான் சிலுவையில நான் மரிக்கவில்லை என்று சொன்னால் இவன் நரகத்துக்கு போவானே, இவன் பிசாசினுடைய கையில சிக்கிக் கொள்வானே என்பதற்காக என்னை நேசித்து என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி இரண்டாவதாக பார்க்கிறோம். இதை நம்ம என்ன பார்க்கணும்? ஐடென்டிஃபிகேஷன் என்ற வார்த்தையில பார்க்கணும். ஐடென்டிஃபிகேஷன். We are identified with his death, with his crucifixion. We are identified. Paul was identified with the cross. அவரோடு கூட நான் ஒப்புரவாக்கப்பட்டேன், அது அவரோடு கூட நான் என்ன செய்யப்பட்டேன், நீங்க கிறிஸ்துவனுடன் கூட சிலுவை அறையப்பட்டேன், ஆனால் நான் ஆயினும் பிழைத்திருக்கேன், நீ நான் அல்ல என்று சொல்லும் பொழுது அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி நமக்காக சாபமாகி, இந்த 3 வசனத்திலுமே நம்ம பார்க்கிறோம். யாருக்காக சத்தமா சொல்லுங்களேன். யாருக்கோ ஒருவருக்காக நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க மாதிரி இருக்குது. யாருக்காக மரித்தாரு? யாருடைய பாவங்களுக்காக மரித்தாரு? எனக்காக. அது வெரி குட். நமக்காக கூட சொல்லக்கூடாது. இப்ப நீங்க என்ன சொல்லலாம்? எனக்காக. யாருடைய பாவத்துக்காக? இந்த பிலடெல்பியா சர்ச் ஒரு அட்வான்ஸ் சர்ச். நமக்காக சொன்ன எனக்காக சொல்றாங்க பாருங்க. எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு சபையாக. எனக்காக அவர் செய்தார், எனக்காக அவர் மரித்தார். முதல் வசனத்திலே அப்படிதான் வாசித்தோம். என்ன வாசித்தோம்? கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நமக்கு என்ன வாசிக்கிறோம்? நமக்காக என்று வாசிக்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி சிலுவையிலே நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி என்ன செய்தாரு? மீட்டு கொண்டார். நம்மை மீட்டு கொண்டார். சிலுவையின் மரணம் எதை செய்தது? நம்மை மீட்டு கொண்டார். நமக்காக அவர் மரித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அடுத்தது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். 11 இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு திருப்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே என்று சொல்கிறார். பாருங்க, இந்த சிலுவையை நாம் அவரோடு கூட நாம் ஒப்புரவாக்கப்பட்டு சிலுவையிலே அவரோடு கூட when we are identified with his cross, அவரோடு கூட நாம் இணைக்கப்பட்டோம் என்று சொன்னால் பாடுகள் வரும் என்று சொல்கிறார். பாடுகள் வரும் என்று இந்த வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாடுகள் நமக்கு வரும் என்று சொல்ல. சகோதரி, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன். அப்படியானால் சிலுவை பற்றி வரும் இடரல் ஒழிந்திருக்குமே என்று சொல்கிறார். விருத்த சேதனம் என்று சொன்னால் யூதர்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? விருத்த சேதனம் பண்ணாலும் ஒண்ணுமில்லை, விருத்த சேதனம் பண்ணாவிட்டாலும் ஒன்றுமில்லை என்று சொல்லும் பொழுது யூதருக்கு பகைஞராக மாறுகிறார். யூதர்கள் என்ன சொல்றாங்க? அவருடைய முறைமையை அவர் எதிர்ப்பதினாலே அவர் என்ன செய்கிறாரு? அவரை துன்பப்படுத்துகிறார்கள். ஆகவே சிலுவை நிமித்தம் வரும் கஷ்டங்களை நான் பொறுத்துக் கொள்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அவர்களோடு கூட நான் போவதில்லை. ஏனென்றால் சிலுவையில நான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன். அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஓய்ந்திருக்குமே. அப்படி ஓய்ந்திருக்கவில்லை. சிலுவையிலே என்னை நான் முன்குறிக்கப்பட்டு சிலுவையிலே அவர் பெரிய மீட்பை எனக்கு உண்டு பண்ணினார் என்று சொன்னால் அந்த சிலுவையினாலே வரக்கூடிய பர்சிக்யூஷன், பாடுகள் நான் அடைந்திருக்கிறேன், அதனால் சந்தோஷப்படுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இப்படியாக அப்படி நான் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஓய்ந்திருக்குமே. சிலுவையினாலே வருகிற எல்லா பாடுகளையும் நான் என்ன செய்கிறேன்? நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். திரும்பமாக 24ஆம் வசனம், கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும்
சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவோடு கூட ஐடென்டிஃபை பண்ணப்பட்டவர்கள், கிறிஸ்து எனக்காக மரித்தார், தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறவர்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்க வசனம் என்ன? மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையிலும் எங்க ஒப்பு கொடுத்திருக்காங்க? அப்ப மனுஷனுக்கு வரக்கூடிய ஆசைகள், இச்சைகளை அவன் என்ன பண்ண முடியாது? நிறைவேற்றி கொள்ள முடியாது, நிறைவேற்றி கொள்ள முடியாது. இந்த வசனம் என்ன சொல்கிறது? கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையிலும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அங்கே சிலுவையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவேதான் அப்போஸ்தலன் பவுல் 2:20 கலாத்தியர் 2:20 சொல்லுகிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக அவர் இருக்கிறார், நான் அவருக்காகத்தான் நான் ஜீவிக்கிறேன். அப்படி என்றால் இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்? மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளும் எங்க ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? சிலுவையில ஒப்பு கொடுத்தவர்கள் மாத்திரம்தான் தேவனை ஆராதிக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசியாக 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன். பாருங்க, மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. இப்ப நான் யாராவது பத்தி புகழணும்னு சொன்னா யாரை பத்தி புகழணும்? சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் புகழணும். நான் யாரையுமே என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. இவர் உயர்ந்தவர், இவருடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் எனக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி யாரை குறித்து என்ன பண்ணக்கூடாது? சத்தமா சொல்லுங்களேன், மேன்மை பாராட்டக்கூடாது. ஏன் மேன்மை பாராட்ட? எங்க அப்பா அம்மா தாங்க எனக்கு தெய்வம். சில பேர் என்ன சொல்றாங்க? எங்க அப்பா அம்மா தாங்க தெய்வம், எங்க மாமா தாங்க தெய்வம், எங்க ஆயா தாங்க தெய்வம், எங்க அம்மா போலவே எங்க ஆயா வந்து என்னை பார்த்துக்கினாங்க, எங்க அம்மா தான் கணவனே கண்கண்ட தெய்வம். அது என்ன சொல்றாங்களே, கணவன் தூங்கி எழுவதற்கு முன்பாக இவள் விழித்து என்ன செய்யணுமா? கரெக்டா சொல்றாங்க. முன்னாடி நைட்டு பாதத்தாலே தலையில எட்டி வச்சிருப்பா. கணவன் விழிப்பதற்கு முன்பாக காலு பெட்ஷீட்ல மூடி இருந்தாங்கன்னா காலை விலக்கி காலை என்ன பண்ணணும்? தொட்டு கும்பணும். கணவனை மேன்மை பாராட்டுவது, சித்தப்பாவை மேன்மை பாராட்டுவது, ஆயாவை மேன்மை பாராட்டுவது, தாத்தாவை என் பிள்ளை தாங்க எல்லாம், என் பிள்ளை தாங்க, என் பிள்ளை இல்லைன்னா நான் உயிரை விட்டுருவாங்க. அப்படின்னா நீ கிறிஸ்துவின் பிள்ளைங்க. யோபனுடைய பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், அவன் பிரியமானவர்கள். யோபனுடைய பிள்ளைங்க யார் தெரியுமா? யோபுக்கு ரொம்ப பிரியமானவர்கள். அவர்களுக்காக காலையிலே தேவனிடத்துல ஓடுறான். என் பிள்ளைகள் பாவம் செய்திருக்க கூடாது, ஆண்டவர் அவன் தண்டிச்சிருவாரு. அவங்க என் பிள்ளைகள்லாம் வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணப்படணும், என் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஆண்டவர் வசதியை கொடுக்கணும்னு காலையிலே ஆண்டவர் தேடுறவன், ரொம்ப நேசிக்கிறான். ஒரு நாள் எல்லாவற்றையும் எடுக்கிறார், பிள்ளைகள் எடுக்கிறார், சொத்தை எடுக்கிறார், ஆடு மாடுகள் எடுக்கிறார், எல்லாவற்றையும் எடுக்கிறார். அவன் இடத்துல அவன் மனம் கசந்து அழுதானா? கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய நாமத்திற்கு என் பிள்ளை தாங்க எல்லாம், என்னோட வாழ்க்கையை என் பிள்ளையை சுத்தா வருது. அப்போ உங்க பிள்ளைங்க உங்களுக்கு ஐடல், உங்களுக்கு விக்கிர ஆராதனைக்காரரை ஒரு நாளும் ஆண்டவர் ஒப்புக்கொள்ள மாட்டார். எல்லாம் அவர் கொடுத்தது, நம்ம கிட்ட இருக்கிற வரை நம்ம அனுபவிப்போம், அவ்வளவுதான். அதற்காக உயிரோடு சொத்து மேல உயிரா இருப்பது, பிள்ளைகள் மேல உயிரா இருப்பது, மற்றவங்களை மேன்மை பாராட்டுவது, இவர் தாங்க எல்லாம், அவர் தாங்க எல்லாம், அவர் தாங்க எல்லாம் அப்படி சொல்லி ஒரு மனுஷனை உயர்த்துவது, என் போதகர் தாங்க எல்லாம், அவர் சொன்னா நான் உயிரை விட்டுடுவாங்க. சில சபையெல்லாம் அப்படிதான் மாற்றி வைத்திருக்கிறாங்க. எங்களுடைய போதகர் தாங்க, எங்க எல்டர் தாங்க எல்லாம், காட்சர்வண்டு தாங்க எல்லாம். தவறு. நீ கிறிஸ்துவ தான் காட்டணும், உன் போதகரை காட்டக்கூடாது. உனக்கு போதனை செய்கிற உன்னை வழிநடத்தவர்களுக்கு காட்டக்கூடாது. ஆண்டவருக்கு தான் நீ மேன்மை பாராட்டணும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நான் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். மற்றவர்கள்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் கடமை செய்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நான் செய்கிறேன், என் பிள்ளைகள் மூலமாக எனக்கு அன்பு கிடைக்கும், அவ்வளவுதான். ஆனால் கர்த்தருக்கு தான் அதிகமான முக்கியத்துவம், என் வேலைக்கு அல்ல.
என்னுடைய உறவுகளுக்கு அல்ல, என்னுடைய நண்பர்களுக்கு அல்ல, கர்த்தரையே நான் மேன்மை பாராட்டுவேன். அவருக்கு தான் முழு முதல் என்னுடைய ஆராதனையை செலுத்துவேன் என்று அவர் சொல்றார். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து இல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் எனக்கு சிலுவை, உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையிலே அறையுண்டு. தேர் இஸ் எ செப்பரேஷன் பிட்வீன் myself and the world. இந்த உலகத்துக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற தடாகத்துல தண்ணீரில தாமரை இருக்கிறதால மூழ்க போகுது, தாமரையில தண்ணியை ஊத்துக்க என்ன செய்யும்? அதுல நிக்காது. ஆனாலும் தண்ணியில தான் இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிறோம். ஆனாலும் இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்கள், மாம்சத்தினுடைய ஆசை இச்சைகள் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. அதான் சொல்றாரு, மாம்ச இச்சைகள் நான் சிலுவையில் அடைந்து விட்டேன் என்று சொல்கிறார். எனக்கு இந்த உலகத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிறவரை இருக்கிறார், உறவுகளை கொடுத்திருக்கிறார். சில பேர்லாம் பேசாம தான் வருத்தப்படுறாங்க. சில சகோதரிங்க, சில சகோதரர்கள் நடத்து பேசவே இல்லை. ஏன் வருத்தப்படுற? ஏன் வருத்தப்படுற? அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறியா? கர்த்தரிடத்துல நீ பேசாம இருக்கிற நாட்கள் எவ்வளவு அதிகம். எப்ப நீ ஜெபம் பண்ண ஆண்டவரிடத்துல, எப்ப நீ ஃபைட் டைம் இருந்த அவரோட கூட பேசாம இருக்கணும். எவ்வளோ நாட்களாக உன்னுடைய வாழ்க்கையில அவரோட கூட நீ பேசல. ஆண்டவர் ஆவினால பரிசுத்தாவினா உணர்த்துற. எவ்வளவு நாள் பேசல. இங்க மாய்மானம் செய்து கொண்டு இங்க உட்கார்ந்து இருக்கிற நீ கர்த்தரிடத்துல நீ பேசவே இல்லை. நல்லவளை போல நல்லவனை போல உட்கார்ந்து இருக்கிற. ஆனா உன் சகோதரி உன்னிடத்துல பேசவில்லை என்றாலும் உன் தகப்பன் பேசல. எவ்வளவு துடிக்கிற நீ, எவ்வளவு துடிக்கிற? அவர்கள் என்கிட்ட பேசல பிரதர், பேசல பிரதர். ஏன் பேசல? நீ அவ்வளவு துடிக்கிறிய. கர்த்தர் எவ்வளவு மன வருத்தப்படுவோம். அவர்கிட்ட நீ பேசவே இல்லையே, ஜபத்துல பேசவே இல்லையே. சபையில ஜபம் பண்ற, வீட்டுல தனிப்பட்ட ஜபத்துல அவர்கிட்ட பேசி இருக்கிறியா? அவருடைய வேதத்தை படித்திருக்க, அவர் என்ன சொல்றான்னு கேட்டிருக்கியா? ஒன்றுமே கேட்காமல் மாய்மாலம் பண்ணுவதற்கு பிடிக்காது, வெறுக்கிற காரியம். அவர் அன்பு கூர்ந்து என்ன தம்மை ஒப்பு கொடுத்த தேவன், அவரை மேன்மை பாராட்ட வேண்டும். கிறிஸ்துவை எல்லாமல் நான் மேன்மை பாராட்ட. ஏனென்றால் எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எனக்காகத்தான் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் தான் என்னுடைய வாழ்க்கையிலே பிரதானமானவர். preferred over everybody. எல்லார காட்டிலும் அவர் தான் எனக்கு பிரதானமானவர் என்று சொல்லி அவரை குறித்தே நாம் மேன்மைப்பார். கலாத்தியர்களை நாம் வாசிப்போம். ஒரு சில வசனங்களை வாசிக்க ஆண்டவர் உதவி செய்தார். மாம்ச இச்சைகளும் அதனுடைய ஆசை இச்சைகளும் சிலுவையில நான் ஒப்பு கொடுக்க, எனக்காக தம்மை தாமே சிலுவையில அவர் ஒப்பு கொடுத்தார். மகா பெரிய மீட்பை உண்டாக்கினார். He delivered me என்று சொல்லி கலாத்தியர் 1 கூட நாம் கலாத்தியர் 1 அதிகாரம் 4 வசனத்திலே முதல் பகுதியில நாம் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம், இந்த வேர்ல்டு எப்படிப்பட்டது? wicked world. இந்த உலகம் எப்படிப்பட்டது? எல்லாரும் எப்படி காட்டுறாங்க? அழகா இருக்குன்னு காட்டுறாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த உலகம் பொல்லாத உலகத்திலிருந்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? அவரை விடுவிக்கும்படி அவர் என்னை விடுவித்திருக்கிறார். என் பாவத்திலிருந்து என்னை விடுவித்திருக்கிறார். இந்த உலகத்தினுடைய ஆசைச்சிலிருந்து என்னை விடுவித்திருக்கிறார். அவரோடு கூட என்னை ஒப்புரவாக்கி இருக்கிறார். எல்லாமே இந்த சிலுவையின் மூலமாக எனக்காக அவர் செய்து முடித்தார். ஆகவே அவரை குறித்தும் அவருடைய சிலுவை குறித்தும் அல்லாமல் வேறு ஒருவரை குறித்து நான் மேன்மை பாராட்டு. மற்றவர்களாம் நான் நேசிக்கிறேன், மற்றவர்களாம் மதிக்கிறேன். என் கணவனை நான் மதிக்கிறேன், என் பிள்ளைகளை நான் மதிக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்வேன். இதெல்லாம் செய்ய வேண்டியதுதான். ஆனாலும் கூட உன் பிள்ளையை காட்டிலும் கர்த்தர் மிக பெரியவர். உன்னுடைய உறவுகளை காட்டிலும் கர்த்தர் மிக பெரியவர். உனக்காக தம் ஜீவனை கொடுத்தார். உன் பிள்ளைங்க உனக்காக ஜீவனை கொடுப்பாங்களா? எங்க கொடுப்பாங்களா? எங்க கொடுப்பாங்க? கூட்டு பாருங்க, போயிடுவாங்க. எல்லாரும் பின்வாங்கி ஓடுவார்கள். அவன் கர்த்தர் உனக்காக முன்னாக போய் நின்றார். உன்னுடைய பாவத்தை சுமந்து கொள்ளும்படியாக முன்னாக நின்றார். யாருடைய உறவை காட்டிலும் அவரைத்தான் நான் மேன்மைப்படுத்துவேன், அவருக்குத்தான் முழு முதல் முக்கியத்துவத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தவன் மாத்திரம்தான் தேவனுக்கு உண்மையான ஆராதனை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஆராதனை செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வார்கள்.